எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நல்லா காரசாரமாக மசாலாவோட அப்படியே திக்காக எண்ணெய்லாம் பிரிஞ்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சிக்கன் தொக்கு. அப்படியே சிக்கன் பிக்கிள் மாதிரி, சிக்கன் ஊறுகாய் மாதிரி சூப்பராக இருக்கும். ரைஸு, சப்பாத்தி, ரோட்டி, ஃபுல்கா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அந்த சிக்கன் தொக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் பீஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து மஞ்சள் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து சிக்கனில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படியே நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக சிக்கனில் நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் இந்த மசாலா வந்து போகணும். முக்கியமாக இஞ்சி பூண்டு விழுது வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகணும். ஸோ பீசஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து போன்லெஸ் வந்து தை பீஸ்லேருந்து எடுத்துருக்கு. ஸோ குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த தொக்கு நல்லா அப்படியே சிக்கனில் உள்ளே போகும். இப்போது அதை வந்து ஒரு மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கடாயில் நல்லா எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப முக்கியம். கடாயில் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்க்குறேன். அதுக்கப்புறம் நல்லா பொடுசாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஃபுட் ப்ராசஸரில் நான் பண்ணேன். ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக நறுக்குன வெங்காயம் இது. ஸோ இது வந்து தொக்குக்கு இந்த அளவுக்கு சின்னதாக நறுக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து தெரியவே தெரியாது இருக்குது வெங்காயம் தக்காளி போட்டிருக்குன்னே தெரியாத அளவுக்கு பண்ணணும். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் வந்து கையில் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு சின்னதாக பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் நான் விட்டுட்டேன் வெங்காயம் நல்லா வதங்க. இப்போ அடுத்தது வந்து அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கிறேன். அடுத்தது உப்பு சேர்த்துக்கிறேன். அப்போ தான் தக்காளி நல்லா குக் ஆகும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் முக்கியமானதே வந்து வெங்காயம் ரொம்ப குட்டியாக இருக்கணும். அப்புறம் தக்காளி அரைச்சிருந்தால் தான் அப்படியே திப்பியாக இல்லாமல் இருக்கும் தொக்கில். இதை வந்து ஒரு 5 நிமிஷம் குக் பண்ண விட்டுடணும். ஸோ குக் பண்ணிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து சில்லி பவுடர் சேர்க்குறேன், மஞ்சள் பொடி சேர்க்குறேன், சாம்பார் பொடி சேர்க்குறேன், சிக்கன் மசாலா சேர்க்குறேன், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் பரவுற அளவுக்கு நல்லா பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து 10 நிமிஷம் குக் பண்ணணும். நம்ம தக்காளி ஃபுல்லாக குக் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எப்படி பாருங்கள், அப்படியே அந்த கரண்டிலே ஒட்டாத அளவுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி 10 நிமிஷம் இது வந்து குக் ஆகணும். எப்படி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் வந்து மேரினேட் ஆன சிக்கனை சேர்க்குறேன். ஸோ சிக்கனை சேர்த்துட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியே சேர்க்க மாட்டோம். அந்த ரெசிப்பியில் எல்லாமே எண்ணெயிலேயே தான் பொரியும். ரொம்ப நேரமாக எண்ணெயிலேயே பொரியறது தான் தொக்கே இல்லைங்களா. தண்ணியே சேர்க்கக்கூடாது. ஸோ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ சிக்கன் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணியில் தான் சிக்கன் வந்து வேக போகுது. ஸோ அந்த தண்ணிலாம் எக்ஸ்ட்ரா போடவே வேணாம். மினிட்ஸ் இது நல்லா வேகணும். ஸோ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சம் தயிர் சேர்க்குறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தயிர் சேர்க்குறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணியாகவே தான் இருக்குது. இப்போ இது நல்லா திக்காகணும். ஒரு 15-20 மினிட்ஸ் விட்டுருங்க. நல்லா திக்காக வரணும். விட்டுருங்க. ஸோ அவ்வளோதாங்க, 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே அந்த கரண்டிலே ஒட்டாத அளவுக்கு செம சூப்பராக வந்திருக்கு. இந்த ரைஸுக்கெலாம் வந்து சான்ஸே இருக்காது. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிசப்பாயிண்ட் ஆக மாட்டீங்க. நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.